என் பேரு அருணாங்க. அருணா ராஜலிங்கம். நான் என் வயசு 72 ஆச்சு. இந்த கால் வலி ரொம்ப அவதிப்பட்டேங்க 1 வருஷமா. முதல்லலாம் இருந்தது. அப்புறம் ஏதோ ஒண்ணு அக்குபஞ்சர் அப்படி இப்படி போட்டா நல்லாயிரும். வயசாக ஆக ரொம்ப பெருசாயிருச்சுங்களா, அப்புறம் என்ன நெறைய வைத்தியம் பார்த்தேங்க. பழனி போனோம், அங்க போனோம், சித்தா வைத்தியம் பார்த்தோம். எதுவுமே நல்லாகல. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. எப்படிதான் செய்ய போறோமோ, நடக்க போறோமோ தெரியலையே வயசான காலத்துலன்னு. அப்புறம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வலி ஆயிடுச்சு நைட்டு. அப்போ நான் வீட்டில் சொல்லிட்டு அழுதேன். என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு இப்படி முடியல. அப்படி ரொம்ப முடியலன்னா நீ தொண்ணூறுங்க வயசான கால் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னுலாம் அழுதுங்க. சரின்ட்டு அவர் எங்கே போகலான்னு காலையில் யோசனை பண்ணார். கூட 5வது நாளுங்க. லேசாக கொஞ்சம் வலி இருக்குது. அத்தனை வலி எனக்கு அப்படியே எல்லாருக்கும் நெஞ்சில் அட்டாக் வரும், எனக்கு காலில் அட்டாக் வந்துருச்சுன்ட்டு ரொம்ப அழுவேன். எப்படி நல்லாகும் தெரியலையே அப்படின்னு. அப்புறம் இந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் டாக்டர் கார்த்திக், அவரை பார்த்தோம். அவர் 2, 3 எக்ஸசைஸ் எல்லாம் சொன்னார். அதுபடி செய்யவும் இன்னைக்கு நல்லா இருக்கேன். எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு, இனி ஒன்றும் ஆகாது, நம்ம நல்லதா சாகிற வரைக்கும் நடப்போம். அது கை தூக்க முடியாமல் இருந்துச்சுங்க, இந்த கை. அப்புறம் அதுக்கும் அவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ நல்லா தூக்க முடியுது. எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தால் நல்லாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணுக்கும் கழுத்துல ரொம்ப வலி இருந்தது. 2 பேரும் தான் அந்த வலியினால வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அப்புறம் திடீர்னு இப்போ சரி 2 பேருமே போகலாம், அம்மாவும் மகளுமா போகலான்ட்டு இங்கே வந்தோம். அவங்களுக்கு ஒரு 4 நாள்லேயே நல்லாயிடுச்சு. பொண்ணு 2, 3 மாசமா விளக்கியே கழுவாது, எல்லாம் பண்ணாது. இன்னைக்கு எல்லாம் நேற்றெல்லாம் பாத்திரம் கழுவி சமையல் செஞ்சாங்க. நல்லா இருக்குதுங்க. டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும்.